welcome to my channel. This is Karthika. It's Thursday morning. இந்த வீடியோவில் வந்து நான் 3 பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் என் பேபிக்கு ட்ரை பண்ணிவிட்டு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும், அதே மாதிரி ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து கொடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து கண்டிப்பாக வீட்டிலையே நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பவுடர் பண்ணி வைக்கிறது, அதாவது ராகி பவுடர். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து அம்மா செஞ்சு கொடுத்து விட்டுருந்தாங்க ஊர்லேருந்து. இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்செக்டோ இல்லை வந்து டஸ்ட்டு படுறதோ இது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலையே பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்குறது பெஸ்ட் ஆப்ஷன்னு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். நான் வந்து 2 விஷயத்தை பிலீவ் பண்ணுறேன். ஒன்று வந்து BLW, அதாவது குழந்தைங்களே லேர்ன் பண்ணி சாப்பிட்ற ஒரு விஷயம். இன்னொன்று வந்து ட்ரெடிஷ்னல் ஃபுட், அது மாதிரி நம்ம ஊட்டி வளர்க்குறது. இது ரெண்டுமே என் குழந்தைக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து ஃபோர்ஸ் ஃபீடிங் பண்ணவே பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து அவங்களுக்கு பிடிச்சதா செஞ்சு கொடுங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணி இது கொடுங்க. என்னோடய பேபியுமே ஃபஸ்ட்டு எடுத்த உடனே சாப்பிடவே இல்லை. நான் வேணால் அந்த வீடியோ வந்து இன்க்ளூட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், வந்து வாயை கூட திறக்கவே இல்லை. பட் இப்போ வந்து எல்லாமே சாப்பிடுவானா அப்படின்னும் நான் போய் சொல்ல மாட்டேன். ஓரளவுக்கு அவனுக்கு பிடிச்சது அந்த மாதிரி டேஸ்ட் நல்லா இருந்துச்சுன்னா அவன் வந்து சாப்பிடுவான். அந்த மாதிரி தான் இருக்கும். அப்புறம் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், என் ஃப்ரெண்டோட பையன் வந்து ஒல்லியாக இருப்பான். பட் வந்து ஹெல்த்தியாக நல்லா ஆக்டிவாக ஜாலியாக தான் இருப்பான். ஆனால் பார்க்குறவங்க வந்து அதாவது அந்த ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும் இல்லை நெய்பர்ஸாக இருக்கட்டும், பார்க்குறவங்க வந்து உன் பையன் வந்து குண்டா இல்லை, உன் பையன் ரொம்ப ஒல்லியாக இருக்கான், அவன் ஹெல்த்தியாகவே இல்லை போல இருக்குது அப்படி இப்படின்னு சொன்னனால அவங்க அம்மா வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, அந்த ஃபோர்ஸ் ஃபீடிங் பண்ணுறது, நிறைய சாப்பாடு வந்து ஃபோர்ஸ் ஃபீடிங் பண்ணி அந்த பையன் வந்து இப்போ ஓவர் வெயிட்டில் இருக்கான். நீங்கள் கண்டிப்பாக ஃபோர்ஸ் ஃபீடிங் பண்ணாதீங்க. உங்கள் டாக்டர்கிட்ட செக் பண்ணுங்கள். உங்களோட பேபியோட வெயிட்டும் ஹைட்டும் கரெக்டாக இருந்தால் அதுவே போதும். நீங்கள் வந்து ஃபோர்ஸ் ஃபீடிங்லாம் பண்ணி வெயிட் ஆகணும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. அப்புறம் இன்னொன்று வந்து சில பேர் நினச்சிட்டு இருக்காங்க குண்டா கொலுன்னு இருந்தால் தான் வந்து பேபி வந்து ஹெல்த்தியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக அது கிடையவே கிடையாது. ஒல்லியாக இருக்க குழந்தைங்களும் ஹெல்த்தியாக தான் இருப்பாங்க, குண்டாக இருக்க குழந்தைங்களும் ஹெல்த்தியாக தான் இருப்பாங்க. இங்கே வந்து குண்டு ஒல்லி இது வந்து விஷயம் கிடையாது. நான் வந்து எல்லா ரிலேட்டிவ்ஸோ நெய்பர்ஸையும் நான் வந்து சொல்லலை. ஒரு சில பேர் பண்ணுற விஷயத்தால் இந்த மாதிரி பெரிய இம்பேக்ட் ஆகுது. ஸோ இதெல்லாம் முடிஞ்சளவுக்கு அவாய்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. சில டாக்ஸிக் பீப்புளுக்கு வந்து தோணும், நீ என்ன அட்வைஸ் பண்ணுற, நீ என்ன வந்து டாக்டரா அப்படின்னு சொல்லிட்டு. நான் டாக்டர் கிடையாது, இது வந்து அட்வைஸும் கிடையாது. என்னோட அதாவது எனக்கு என்ன தோணுதோ அதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. மேபி யாருக்காவது வந்து இது மோட்டிவேட் ஆகும், பண்ணாமல் இருப்பாங்க, அந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் நான் இப்போ இதை ஷேர் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து கண்டிப்பாக உங்கள் குழந்தை வந்து நல்லா சாப்பிடும், நீங்கள் கவலையே படாதீங்க. ட்ரஸ்ட் த ப்ராசஸ், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இந்த மாதிரி பேபி ஃபுட் ரெசிபிஸ் ஐடியாஸ் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ரெசிபி ராகி கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு க்ளீனான வெசல் எடுத்துக்கிட்டு இதில் 3 டேபிள் ஸ்பூன் ராகி பவுடர் போட்டுக்கிட்டு கொஞ்சமாக வந்து நாட்டு சர்க்கரை, அதுக்கப்புறம் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணி அது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா லம்ஸ் இல்லாமல் நம்ம வந்து பீட் பண்ணி எடுத்துக்கணும். ஃபர்ஸ்டே நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அடுப்பில் வைக்கணும், இல்லைனா கெட்டி ஆகிடும். இப்போ நீங்கள் 6 மந்த்ஸ் பேபிக்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரை கீ ஆட் பண்ணாமல் வெறும் ராகி பவுடர் வச்சு தண்ணி ஆட் பண்ணி அதை கஞ்சியை காய்ச்சி நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். போக போக நீங்கள் நாட்டு சர்க்கரையும் கீயும் ஆட் பண்ணி இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் கொடுக்கலாம். ராகியை வச்சு நம்ம 2 மெத்தடில் ரெசிபி ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து எப்படின்னா, ராகியை வந்து ஊற வச்சு அதுலேருந்து மில்க் எடுத்து அதை பண்ணுவாங்க. செகண்ட் மெத்தட் தான் நான் இப்போ காட்டியிருக்கேன். இப்போ வந்து மேக்ஸிமம் குக் ஆகிருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக வந்து மில்க் ஆட் பண்ணி அதை கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். ராகியில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதே மாதிரி ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. பட் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதுக்கு கொஞ்சமாக கீ ஆட் பண்ணி அதை வந்து வெசலில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் ஈவனாக ரோஸ்ட் ஆகும். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் வந்து ரவை யூஸ் பண்ணி அதை வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா தீஞ்சிரும். கீயில் ரோஸ்ட் பண்ணும்போது இதோட ஸ்மெல் சூப்பராக இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணணும். கலர் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதை நல்லா கொதிக்க விட்டுறணும். சைடில் வந்து ஆப்பிள் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு பாதி ஆப்பிள் வந்து இதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸ்வீட்டுக்கு வந்து நம்ம எதுவுமே போட வேணாம். இதுவே வந்து ஸ்வீட்டாக இருக்கனால டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அதை வந்து நல்லா துருவி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதை வந்து நீங்கள் குட்டி குட்டியாக சாப் பண்ணி கூட போட்டுக்கலாம். துருவின ஆப்பிளை சேர்த்து அது கூடவே பாலையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கணும். அடுப்பிடிச்சிடக்கூடாது, கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இந்த டிஷ்ஷோட ஹீரோவே இதுதான், சின்னமன் பவுடர். இது போட்டிங்கன்னா செம்ம ஃப்ளேவர் கிடைக்கும், குழந்தைங்களுக்கும் நல்லது. ஃபைனலாக கொஞ்சமாக ஸ்மாஷ் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட ஸ்மாஷர் இல்லைன்னா நீங்கள் கிளாஸ் வச்சு கூட நீங்கள் இப்படி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹெல்த் மிக்ஸ் கஞ்சி தான் இப்போ நான் பண்ண போகிறேன். மோஸ்ட்டாக வீட்டிலையே அரைச்சி வச்ச பவுடரை யூஸ் பண்ணுங்கள். எனக்கு வந்து பவுட்ரு காலியானனால நான் வந்து கடையில் வாங்கினது தான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கேன் எமர்ஜென்சிக்கு. சேம் ராகி கஞ்சி எப்படி ப்ரிப்பேர் பண்ணமோ அதே மாதிரி ராகிக்கு பதிலாக நம்ம ஹெல்த் மிக்ஸ் யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான் இதில் டிஃப்ரென்ஸ். மில்க் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். மில்க் போட்டு கொடுக்குறனால க்ரீம் அண்ட் ரிச்சாக இருக்கும், அதனால நான் வந்து மில்க் ப்ரிஃபர் பண்ணுறேன். ஸோ கொஞ்ச நாளாக ட்ரெண்டாக போயிட்டுருக்க மக்கானா ரெசிபி தான் இது. இதுக்கு பட்டர் யூஸ் பண்ணலாம், பட் என்கிட்ட இல்லாதனால கொஞ்சமாக நான் கீ எடுத்துக்கிறேன். கடாயில் கீயை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மக்கானாவை கொட்டிட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்ப கம்மியாக சால்ட் அண்டு பெப்பர் இது ரெண்டும் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதை நல்லா கலந்து விட்டு ரோஸ்ட் பண்ணிங்கன்னா முடிஞ்சது, ஸ்நாக்ஸ் ரெடி. முடிஞ்ச அளவுக்கு அவுட் சைட் ஃபுட் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வீட்டிலையே செஞ்சு கொடுக்குறது ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி ஏர் டைட்டான ஒரு கண்டெய்னரில் போட்டு லாக் பண்ணி வச்சிட்டோன்னா 1 வீக் வரைக்கும் தாங்கும். நமக்கு வேணுன்றப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேட்சாக நான் வந்து பிரித்து ரோஸ்ட் பண்ணி வச்சுடுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.